இருக்குங்க. இல்லை அவ்வளோ யானை நிற்குது. ಇದು ಬಂದೀಪುರ ಸೈಡಾ? అక్కడ நாம் ஏற்கனவே கபினியில் 2 நாள் சஃபாரி போயிட்டோம். அதாவது டே 1ல் ஈவினிங் 3:30 சஃபாரியும், டே 2ல் மார்னிங் 6:30 சஃபாரியும் போயிட்டோம். திரும்பவும் வந்து 3வது டைமாக டே 2ல் 3:30 PM உள்ள சஃபாரிக்கு திரும்பவும் வந்திருக்கோம். இந்த சஃபாரியில் இது வரைக்கும் நாம் பார்க்காத அளவுக்கு ஏகப்பட்ட அனிமல் சைட்டிங் வந்து இந்த சஃபாரியில் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இந்த சஃபாரியை நாங்கள் பார்த்து ரசித்தோம். அந்த எக்ஸைட்மெண்ட்டை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கபினி சஃபாரி நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்காதுமாங்க. அதே மாதிரி மொதல் 2 சஃபாரியுமே நமக்கு அமைஞ்சுது. 3வது சஃபாரி இன்னும் கூடுதலாக அதிகப்படியான அனிமல்ஸை பார்த்தோம். சஃபாரி ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே 2வது சஃபாரியில் எப்படி யானையை நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இந்த சஃபாரியிலையும் ஒரு யானையை பார்த்தோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் ஹோல் ஒன்று இருந்தது. அந்த குளத்துக்கு பக்கத்தில் நிறுத்தியிருந்தோம், ஏதாவது அனிமல்ஸ் தண்ணி குடிக்க வருதா பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே இல்லை அனிமல்ஸ். ஒரு டார்டாய்ஸ் மட்டும் அந்த குளத்துக்கு நடுவில் உள்ள ஒரு கல்லில் உட்காந்துருந்தது. அதை தான் எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா காட்டுக்குள்ளாரேருந்து இந்த யானை வந்து வர ஆரம்பிச்சுது. உடனே எல்லோரும் வந்து அந்த யானையை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். என்ன தான் பண்ணுது அந்த யானை, கொஞ்சம் நேரம் இருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் ஒன்று வெயிட் பண்ணோம். அந்த யானை வந்து சூப்பராக ஒரு குளியல் ஒன்று போட்டுச்சு. அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த யானையை பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரியுது. அது குளிக்கவும் செய்யுது, அதே சமயம் தண்ணியை குடிக்கவும் செய்யுது. அதாவது ரொம்ப லாவகமாக தண்ணியை குடிக்குது. என்ன பண்ணுதுன்னா பக்கத்தில் கலங்கலான தண்ணி இருக்கிறனால அதெல்லாம் விட்டுட்டு தும்பிக்கையை லாங்கில் நல்லா தள்ளி அங்கேருந்து தண்ணி எடுத்து அது குடிக்குது. ಟೆಂಪಲ್ ಆನೆ ಟೆಂಪಲ್ ಆನೆ ಕುಳಿಕೊಂಡು ನಾನು ಇರೋದು ಮಗ್ಗೆ ನೋಡೋದು ಮಗ್ಗೆ 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 ನೋಡಿದೆ ಮಗ್ಗೆ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋದೆ. ಹಾಂ ಸರಿ ಸರಿ. ಆಯ್ತಾಯ್ತು ಬಿಡು.
हाँ टेम्पल टैंक ना दिखे நாம் யானையை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது லங்கூர் ஒன்று ஓரத்தில் உட்காந்துருந்தது. அது நம்ம வேனை பார்த்தோன்னா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு ஆட்டம் காமிச்சிட்டு இருந்தது. இந்த லங்கூருக்குன்னு சில ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது புலி, சிறுத்தை இந்த மாதிரி விலங்குகள்லாம் வரும்போது இதுகிட்டேருந்து மானை காப்பாற்றுறதுக்காக சில சத்தங்கள் அது எழுப்பும். இதை பார்த்து அலர்ட்டான மான் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மான்களுக்கும் இந்த லங்கூருக்கும் இடையே இருக்குது. நாங்கள் போயிட்டுருக்கும்போது அடுத்ததாக இன்னொரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா சாம்பார் டியர்லாம் வந்து அங்கே குளத்தில் குளிச்சிட்டு இருந்தது. நாங்கள் போனது பீக் சம்மர் அப்படிங்கிறதுனால இந்தமாரி வாட்டர் ஹோல்ஸ் பக்கத்தில் நிறைய அனிமல்ஸ் வந்து தண்ணி குடிக்க வர்றதையும் குளியல் போடுறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அடுத்ததாக நாம் ஒயில்டு போர் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டு பன்றிகளை தான் பார்த்தோம். அது நம்ம வேனை பார்த்தோன்னே தாவி அடித்து ஓடிக்கிட்டு இருந்தது. நம்ம வேன் டிரைவரும் அதை துரத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தார். அதுவும் கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார ஓடிடுச்சு. கொஞ்சம் தூரத்தில் டஸ்கர்னு சொல்லக்கூடிய ஆண் காட்டு யானை ஒன்று ஓரத்தில் நின்றுட்டு இருந்தது. ஆண் காட்டு யானை எப்போயுமே வந்து தனியாக தான் இருக்கும். அது கொஞ்சம் ஆபத்தானது. ஸோ அதனால் அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி தான் நாங்கள் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். பேக்ரவுண்டில் ஷார்ப்பாக கேட்டிங்கன்னா ஒரு சவுண்டு ஒன்று கேட்டுகிட்டே இருக்கும். அது லங்கூரோட சவுண்டு தான். நல்லா கேளுங்க. அங்கே 2 யானை நிற்கிது. அது உள்ளுக்குள்ளார ஒரு கூட்டம் நிற்கிது.
இந்த யானை எங்களை பார்த்தோன்னே அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துச்சு. அப்புறம் என்ன நினச்சதோ தெரியல, டக்குன்னு நின்றுடுச்சு. ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே நின்று பார்த்தோம். அதுக்கப்புறம் அது எங்களை ஒன்றுமே பண்ணலை. அதுவும் கொஞ்சம் நேரம் எங்களுக்கு போஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பொதுவாக யானைங்க வந்து தன்னோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் தாக்க முற்படும். பொதுவாக வாலண்டரியாக போய் அதை அட்டாக் பண்ணுறதில்ல கூடுமான வரைக்கும். நாம் அதுக்கிட்ட சீண்டாமல் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதுவே வந்து நம்ம எதுவும் பண்ணலை, இருந்தால் கூட அது குட்டி பக்கத்தில் இருந்தது. ஸோ அதுக்காக கூட மேபி நம்மக்கிட்ட அட்டாக் பண்ணுற மாதிரி வந்திருக்கலாம். யானைகள் நம்ம நிறைய அடுத்தடுத்து பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். இதில் நம்ம 2 நாள் போயிருந்தப்பையும் பார்த்திங்கன்னா பைசன் வந்து நம்ம பார்க்கவே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பைசன் வந்து சைடில் மேய்ஞ்சிகிட்ருக்கு. இதை காட்டு மாடு இல்லை காட்டு எருமை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பைசன் வந்து சிங்கம், புலி இதை எதிர்த்து சண்டை போடக்கூடிய அளவுக்கு வலிமையான மிருகம் அப்படின்னு சொல்லலாம். மனிதர்களே நிறைய டைம் வந்து இதை அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த அனிமல்கிட்டே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கிறது நல்லது. மார்னிங் சஃபாரியில் நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கிடச்சிது. டைகரை பார்த்தோம். பார்க்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த டைகரை பார்த்தோம். ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்மளை கிராஸ் பண்ணி உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. ஆனால் இப்போ ஒரு அதிர்ச்சி நமக்கு கிடச்சிது. அது என்னங்கிறத நீங்களே பாருங்கள். லாஸ்ட் டைம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்மளை கடந்து போன புலியை இந்த வாட்டி நம்ம 2 நிமிஷம் நம்ம கூடவே, அதாவது நம்ம சஃபாரி வெஹிக்கிள் கூடவே அது நடந்து வந்துட்டு இருந்தது. ஸோ இது எங்களுக்கு வந்து உண்மையிலே இத்தனை நாள் பார்க்க முடியாததுக்கு கிடைச்ச ஒரு போனஸ் மாதிரி தான் இருந்தது. உண்மையிலே இது வந்து ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்பவும் ரேரான ஒரு சான்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பொதுவாக புலியை வந்து ரொம்ப நேரம் நம்மளால் பார்த்துட்டு இருக்க முடியாது. எங்கள் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் ஆக ஆக அது எங்கள் கூடயே வாக்கிங் ஆகி கூடவே வந்துட்டு இருந்தது. ஏறக்குறைய 2 நிமிஷம் எங்கள் வெஹிக்கிள் கூட நடந்து வந்துட்டு இருந்தது. உண்மையிலே இவ்வளோ நேரம் புலியை பார்க்குறதுங்கிறது ஒரு ரேர் சான்ஸ் தான். அந்த விதத்தில் வி ஆர் லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். முதல் 2 சஃபாரி வந்து நம்ம டிரைவர் கபினி ரிவர் பக்கமே எடுத்துகிட்டு போகலை. பொதுவாக சஃபாரியில் ஒரு பார்ட்டு கபினி ரிவர் பக்கம் கொண்டு போவாங்க. ஏன்னா அங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு அனிமல்ஸ் நிறையா வரும். அப்போ அனிமல் சைட்டிங் இருக்குன்னு மொதல் 2 சஃபாரிக்கும் போகலை. நான் கூட டிரைவர்கிட்ட கேட்டேன், அடுத்த சஃபாரினார். பட் இந்த வாட்டி வேன் வந்து வேறு வேன் மாற்றி விட்டாங்க நமக்கு. ஸோ இந்த டிரைவர் வந்து நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கபினி ரிவர் பக்கம் வந்தார். வந்த உடனே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மான்கள் கூட்டத்தை நான் பார்த்ததில்ல. ஒரு ஆயிரக்கணக்கான மான். இதை நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இது எல்லாம் மான் தான். புள்ளியாக இருக்குது பாருங்கள், எல்லாம் மான்கள் கூட்டம் தான். இவ்வளோ பெரிய மான்கள் கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. இது எல்லாம் ஒரே இடத்துல இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஆறு தண்ணி இப்போ வந்து சம்மருங்கிறதுனால ட்ரை ஆகிருக்கு. ஆற்றுக்கு இந்தாண்ட பக்கம் வந்து நாகர்ஹோலை ஃபாரஸ்ட்டு, ஆற்றுக்கு அந்தாண்ட சைடு பார்த்திங்கன்னா பந்திபுரா ஃபாரஸ்ட்டு. ரெண்டுமே கர்நாடகா தான். பட் ரெண்டுமே வெவ்வேறு ஃபாரஸ்ட்டு. நம்ம பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்க்கும்போது யானைகள் கூட்டமும் நிறைய இருந்தது. அதாவது பந்திபுரா சைடில் வந்து நிறைய யானைகள் நின்னது. இப்போ நம்ம பார்க்கலாம் அதையும். ஆற்றுக்கு அந்தாண்ட பக்கம் பார்க்குறீங்க பாருங்கள், அது எல்லாமே யானைகள் தான். எவ்வளோ யானை நிற்கிது பாருங்கள். அந்த யானை கூட்டம் நிற்கிற ஏரியா பார்த்திங்கன்னா அது பந்திபுரா. இப்போ நாம் இந்த சைடு நாகர்ஹோலை ஃபாரஸ்ட்டு கபினி சஃபாரி. இது
இது ஒரு எண்டு, இது நாகர்கோவில் ஃபாரஸ்ட்டில் ஒரு சைடு தான் வந்து கபினி. இப்போ நம்ம அவர் டிரைவர்கிட்ட சொன்னோன்னே டிரைவர் என்ன பண்ணார், நம்ம சைட்லேயே வந்து யானைகள் கூட்டம் இருக்கிற இடத்துக்கு நான் அவங்கள கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளை கூட்டுட்டு போயிட்டு இருந்தார். நாம் போயிட்டுருக்கும்போது திரும்பவும் ஏகப்பட்ட பைசன்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடச்சிது. ரோட்டு ஓரத்தில் ரொம்பவும் பக்கத்துலேயே வந்து அது மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஏற்கனவே நம்ம டிரைவர் சொன்ன மாதிரி யானை பக்கத்துலேயே காமிக்கிறோன்னு சொல்லி கூட்டு போனார். அதே மாதிரியே கபினி ரிவரோட இன்னொரு கரை பக்கம் நம்மளை கூட்டு போனார். அங்கே போய் பார்த்தா டேங்கப்பா யானை கூட்டம் அவ்வளோ நின்றுட்டு இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ யானைகளை வந்து ஒரே இடத்துல நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளவு பெரிய யானை கூட்டத்தை ஒரே இடத்துல பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய லக்கு தான். இன்றைக்கி சஃபாரி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அனிமல்ஸ் நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வரோம். அதுவும் யானைகள் பஞ்சமே இல்லாமல் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் மாதிரி இவ்வளோ யானைகளை வந்து ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்மையிலே கிடச்சதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் தான் சொல்லணும். இது பந்திபுரம் சைடா அக்கடை நாம் கபினி ரிவர் பக்கம் சஃபாரியை முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ஒத்த காட்டு யானை வந்து ஆற்று ஓரத்தில் நின்றுட்டு இருந்தது. பொதுவாக நம்ம விளாக் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு யானையாவது நம்ம பார்க்க மாட்டோமான்னு தவம் இருந்து போய் பார்த்துட்ருப்போம். நம்ம கண்ணில் எதுவுமே சிக்காது, ஏமாற்றத்தோடு வருவோம். ஆனால் இன்றைக்கி சஃபாரி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட யானைகளை சலிச்சு போகிற அளவுக்கு நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதனால் நம்ம ஒரு லக்கின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து ஒரு லக்கி டே தான் இந்த சஃபாரி நம்ம வந்தது. அட போங்கடா, எங்கே பார்த்தாலும் ஒரே யானை கூட்டமாக இருக்கேன்னு நம்ம சலிச்சுட்டு சரி நம்ம ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் பார்த்தா அங்கே ஒரு டஸ்கர் வந்து தனியாக நின்றுட்டுருக்குங்க. ஸோ இந்த மாதிரி யானைகளை வந்து தொடர்ந்து நம்ம பார்த்து உண்மையிலே நான் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சஃபாரிலையும் சரி எந்த ஒரு ட்ராவலிங்கில் போகும்போதும் சரி இந்த அளவு ஒரு யானை கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. உண்மையிலே அவ்வளோ யானைகளை வந்து இந்த சஃபாரியில் நம்ம பார்த்துட்டோம். இது வரைக்கும் போன 3 சஃபாரியில் இந்த சஃபாரி தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சஃபாரி ஆரம்பித்ததுலேருந்து முடிவு வரைக்கும் கண்டினியூஸாக அனிமல்ஸ் மேலே அனிமல்ஸ் நிறைய பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். பர்டிகுலராக யானைகள் கூட்டத்தையும் புலிகள் அது பக்கத்தில் ரொம்ப நேரம் பார்த்ததையும் முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.